கரூர் பயணம் கண்டிப்பா நான் அவங்களெல்லாம் கரூர்ல சந்திப்பேன் சத்தியம் பண்ணாரு விஜய். கரூர் வந்துட்டாரு. அவங்க மேல விழுந்த ஒரு பெரிய கரை இது. அது துடைக்கிறதுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அவருக்கு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சந்திக்க விடலை, உங்களை பாக்குறதுக்கு விடல, திமுக தடுத்துருச்சு, திமுக தான் காரணம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நரேட்டிவ்னு பார்க்கும்போது திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினையும் வில்லனா மாத்தணும். விஜய் வர்ற வரைக்கும் அங்க ஒருத்த கூட மயக்கம் போட்டு விடல. ஆனா 7:10 வந்தாரு, 7:35 36 ஒரு வெளில போறாரு. அதுக்குள்ள 30 பேர் செத்து போயிட்டாங்க. 41 பேர் செத்தது விஜயனுடைய இமேஜ் பாதிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. மக்கள் மனதுல ஒரு நரேட்டிவ்ன்றாங்க இல்லையா, அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில எல்லாத்தையும் ஒரு தான் காரணம், எல்லாத்தையும் ஒரு காரணம். அதனால தான் நாங்க தூக்கி உள்ள வச்சிருக்கோம். அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி கைது செய்ய முயற்சி, அது முடியல. நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அங்க சொல்லணும் இவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். பாருங்க, அவர் தூக்கி உள்ள வச்சுட்டா. இதை திமுக அரசு செஞ்சிருக்கணும், செய்யல. செந்தில் பாலாஜியை கைது பண்ணா அந்த கணக்கை தீர்த்துடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்களோட இது என்னன்னா, ஆதவர்ஜுனா சொன்னாரு, இது திமுக தான் காரணம், போலீஸ்காரங்களை வச்சு கொண்டுட்டாங்க, ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீக்காம விட மாட்டேன் அப்படின்னு. ஆதவர்ஜுனா சொன்னது தப்புன்றது உலகத்துக்கே தெரியும். போலீஸ் அதை செஞ்சது. போலீஸ் அமைச்சர் யாரு? விஜய் தானே. இதை போலீஸ் சொல்லுங்க பாப்போம். ஆதவர்ஜுனா பெருசா நினைச்சது பண்ணாரு இல்லையா, எதுவும் நடக்குது. கரூர் விஜயபாஸ்கர் விழுந்தடிச்சு வேலை செய்யறாரு பாத்தீங்கன்னா சார். விஜய் வரக்கு அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள படம்ல விஜய். இந்த கரூர் பயணம் கூட கரூர்ல ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு, அதே மேடையில் அறிவிக்கிறார் 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு வராரு. இடைத்தேர்தல் அத தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் பயணம் கண்டிப்பா நான் அவங்களெல்லாம் கரூர்ல சந்திப்பேன் சத்தியம் பண்ணாரு விஜய், அப்படி நல்லா செய்திகள் வந்துச்சு. கரூர் வந்துட்டாரு. இல்ல, அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னாருல்ல, நான் உங்களோட நிற்பேன், உங்களை மறக்க விட மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு போறாரு. அதான் சொல்ல வரேன். அவங்க மேல விழுந்த ஒரு பெரிய கரை இது. அது துடைக்கிறதுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அவருக்கு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அங்க அதை சொல்லணும் இவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். பாருங்க, அவர் தூக்கி உள்ள வச்சுட்டா. இதை திமுக அரசு செஞ்சிருக்கணும், செய்யல. இவங்க விடுற கதையெல்லாம் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அந்த குடும்பங்கள் அப்படிதான் நம்புது. அதுல பெருவாரியான குடும்பங்கள் என்னன்னா, விஜய்க்கு இதுல எங்க இருக்குது அப்படி. விஜய் வர்ற வரைக்கும் அங்க ஒருத்த கூட மயக்கம் போட்டு விடல. 7:10 வரைக்கும் ஒருத்தர் மயக்கம் போட்டு கூட விடல. ஆனா 7:10 வந்தாரு, 7:35 36 ஒரு வெளில போறாரு. அதுக்குள்ள 30 பேர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் மிச்சம் மிதி பேர் அதுக்கப்புறம் செத்து போயிட்டான். மிதிப்பட்டெல்லாம் செத்து போயிட்டான். ஆனா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, விஜய் கிடையாது அதுக்கு காரணம் அப்படின்ட்டு. அதே ஒரு பெரிய ஆர்குமெண்டா வந்துச்சு. பலர்லாம் விவாதத்திலே சொன்னாங்களே, அங்க 41 பேர் செத்தது விஜயனுடைய இமேஜ் பாதிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. விஜய் அந்த குற்றச் செயலுக்கான ஒரு ஏதுவாயா இருந்தாரு, கல்பபுல் ஹோமிசைடு போட்டிருக்காங்களே, அது ஏதுவாயா இருந்தாரு அப்படின்ற விஷயத்தையும் மறைச்சாங்க மக்கள் கிட்ட இருந்துட்டு. சோ இப்போ அவர் என்ன பண்றாரு, போயிட்டு அதை சுத்தமா சீல் பண்ணணும். அவர் பாரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்தாரு, இது விட என்ன வேணும் அந்த தலைவன். ஆனா அவர்னால ஒண்ணும் நாங்க சாவல அப்படின்னு சொல்றத ஒரு பரப்புரையை கொண்டு வர ஒரு விஷயம். இப்ப இதே சிபிஐ மறுபடியும் விசாரணை எல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்கன்றது யாருக்கு தெரியும்? தெரியாது. அவங்க போயிட்டு இந்த குடும்பத்தினரெல்லாம் பேசும்போது அவங்க என்ன, விஜய் இது காரணம் இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன நடந்ததுன்றதெல்லாம் இவங்க வாயில இருந்து எடுத்துருவாங்க. அதை இவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அதுல இருந்து தெரிஞ்சிடும் யாருனால, எதுனால, எப்ப நடந்துச்சு அப்படின்றத இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் கிட்டே இருந்து எடுத்துருவாங்க அவங்க. புரியுதுங்களா? சோ நேரடியா விஜய் தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எடுபடாது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அங்க என்ன நடந்துச்சு, விஜய் எப்போ வந்தாரு, பேருந்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க சுருவுனீங்க, அதனால ஏற்பட்ட மரணங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்களும் எடுத்துட்டாங்க. எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூடுதலா இவங்களுடைய அனுபவத்தையே விஜய் தங்களுக்கு ஆதரவா நிற்பாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் கிட்ட இருந்துட்டு அவங்க சில உண்மைகள் எல்லாம் எடுத்துருவாங்க. நேர்மையா சிபிஐ விசாரணை நடந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த கரூர் பயணத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, செந்தில் பாலாஜி கைது செய்ய முயற்சி, அது முடியல. நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆதவர்ஜுனா சொன்னாரு, இது
திமுக தான் காரணம், போலீஸ்காரங்களை வச்சு கொன்னுட்டாங்க, ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்குதான் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு பெட்டிஷன் போட்டாங்க. அதனால நீங்க உங்க சண்டையை தெருவில் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க நீதிபதிகள் எல்லாம். அப்புறம் என்ன சொல்றது அங்க போயிட்டு? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதவர்ஜன் நான் சொன்னது தப்புன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். போலீஸ் அதை செஞ்சது. போலீஸ் அமைச்சர் யாரு? விஜய் தானே. இதை போலீஸ் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். திமுக முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ உதயநிதியுடைய நன்மைக்காக போலீஸை விட்டு அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாருல்ல ஆதவர்ஜனா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விட்டு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல முடியாது உங்களால. நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் இவங்க கையில தான் இருக்கிறாங்க. இப்போ போலீஸை வச்சு கொண்டாங்கன்னா அதே போலீஸ் வச்சு விசாரிச்சு நிரூபிக்க வேண்டியதாங்க. அதே போலீஸ் வச்சு விசாரிக்க வேணாம், அதே போலீஸ் விட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் இவங்க. ஆமா எங்களெல்லாம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்க தான் அந்த மக்களை அடிச்சோம். நடக்காத எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்ப செந்தில் பாலாஜியை கைது பண்ணா அந்த கணக்கை தீர்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்களோட இது என்னன்னா, மக்கள் மனதுல வந்துட்டு ஒரு உருவகம் தாங்க, அதாவது ஒரு பில்டப், ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு நரேட்டிவ்ன்றாங்க இல்லையா, அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில எல்லாத்தையும் ஒரு தான் காரணம், எல்லாத்தையும் ஒரு காரணம், அதனால தான் நாங்க தூக்கி உள்ள வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நிரூபிக்கிறது அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? எங்க இருக்கிறாரு இவரு அந்த வழக்குல? எங்க காசு டிரான்சாக்ட் ஆச்சு? எங்க ஒரு தொடர்புல இருக்கிறாங்க, இல்லை யாருடைய ஒரு தொடர்பு இருக்கிறாரு? எதுவுமே நிரூபிக்கப்படல. ஸோ உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? கண்டிஷனல் பெயில் கொடுத்து அனுப்பிடுச்சு, அவ்வளவுதான். 2 பேருக்கும் இவங்களுடைய பிளான் வந்துட்டு அடிபட்டு போச்சு, புரியுதுங்களா? ஆனா அங்க போயிட்டு சொல்ல போறாரு பாருங்க கதையெல்லாம். மறுபடியும் ஒரு மூச்சு அழுது மூக்க சுத்தினால சுத்துவாரு, நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் அவர் அப்படிதான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரர் காலில் விழுந்தாரு, கட்டி முடிச்சாரு, அழுதாரு, கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? என்ன செய்யறாருன்றதை பார்ப்போம். இப்படி அவருடைய பேச்சு நம்மளே யூகிக்கலாம். அப்படின்னா, என்னை சந்திக்க விடலை, உங்களை பாக்குறதுக்கு விடல, திமுக தடுத்துருச்சு, திமுக தான் காரணம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நரேட்டிவ்னு பார்க்கும்போது திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினையும் ஒரு வில்லனா மாத்தணும். நீங்க சாதாரணமா ஒரு கரூர் மக்களை மட்டும் நீங்க சொல்றீங்க. நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்ல வரேன். இங்க கலைஞர் ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சி இதுல எல்லாம் சேர்ந்து பலன் பெற்று படிச்சு இங்க இருக்கிற ஐடில வேலை செய்யறான்ல தமிழ, அவன் வீட்டு பிள்ளைங்க விஜய் ஓட்டு போட்டுருக்கிறான். என்னன்னு நான் கேட்டேன். ஒரு மாற்றத்துக்கு தான் மாமா அப்படின்றான். என்ன மாற்றம் அப்படின்னா, ஒரு மாற்றம் அப்படின்னோம்னா ஸ்டாலினை விட டேலண்டடா அடுத்த ஆள் இருக்கணும், விஜய் டேலண்டடா இருக்கணும், இல்ல தாவேக்காரா அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கணும். அப்படி யாருமே இல்லை. ஆனா அவன் சொல்றான், ஒரு மாற்றத்துக்காக நான் பதில் பண்ணேன், எல்லாமே மோசமா இருக்குது அப்படின்றான். ஸோ அந்த மயக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க பாருங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோகத்துக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து அவ்வளவுதான். இதை அவங்க சாதிச்சிட்டாங்களா இல்லையா? தலித்துகள் அப்படின்னாங்க. விஜய் பெற்ற ஓட்டுல 30% தலித் ஓட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? பாய் என்ன சொல்றாரு? முஸ்லீம் லீக் பாய், எங்க சமூகமே அவர் பின்னாடி திறந்து இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துல பெரிய புரட்சியே பண்ணிட்டாரு அப்படின்னு அவரு புழுகுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் ஒரு ஓட்டு போட்டுன்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் கன்னியாகுமரி. அங்கே ஒரு போனி ஆகலாங்க. நாகப்பட்டினங்கெல்லாம் போனி ஆகல. அப்புறம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கிறது தானே அர்த்தம். ஆனா எப்படி வெளியில பேசுறாங்க, அவங்களா போட்டாங்க அப்படின்றாங்கல்ல. இதுதான் இது நெரட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. குறிப்பா மிடில் அண்ட் ஹையர் மிடில் இன்கம் குரூப் இருக்கு இல்லையா, அது அப்படியே விஜய்க்கு வந்துட்டு போட்டிருக்குது. இது அவ்வளவும் இந்த அரசுகளினுடைய நற்பணியினால, சாதனைகளால பயன்பெற்று உயர்ந்தவங்க அவங்க விஜய்க்கு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மயக்கம். ஸோ இப்படி ஒன்று நடந்துருச்சு இல்லை. அப்போ விஜய் என்ன சொல்றாரு? அதான் சொன்னாங்களாமே, ஊடகங்கள்லாம் வேணாம், நீங்க யாரும் வேணாம், யுவர் ஷிட், எங்களுக்கு வந்துட்டு சோசியல் மீடியா போகிறோம், நாங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்களா? இந்த கரூர் பயணம் கூட நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க சார். இந்த கரூர்ல ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு, அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி விஜய் கரூர் பயணம் அதே மேடையில் அறிவிக்கிறார். 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு வராரு. இடைத்தேர்தல் அத இல்ல, இடைத்தேர்தல் நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் ஏன் நடக்கல, ஏன் அறிவிக்கலான்னு கேட்டாங்க. யாராவது செத்தாதான் அறிவிப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி கதை இல்லை. உங்களுக்கு கட்சி மாற வச்சிருக்கிறீங்க. தேர்தல் முடிவு வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே கட்சி மாறுறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் தேர்தல் வைக்க மாட்டோம். அவங்களாம் எதனால மாறினாங்க, என்ன குதிரை பெறமா இல்லையா, கோர்ட்லாம் கேஸ் இருக்குது, அவங்களுக்கு பெட்டிஷனை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க.
ஸோ அது ஒரு பெருசா நினைச்சு எது பண்ணார் இல்லையா, எதுவும் நடக்கல. தேர்தல் நடக்காது, எழுதி வச்சுங்க. சாமானியமா தேர்தல் நடக்கவே நடக்காது. அதனாலதான் இந்தியா முழுவதும் அவர் கூப்பிடுறாரு, ரெசிக்னேஷன் கொடுத்தவங்க வந்துட்டு மறுபடியும் விளக்க போறாங்களா 3 பேரும். யாருக்கிட்ட? சபாநாயகர்கிட்ட. என்ன விளக்குறது? அவங்க ஓட்டு போடும் போதே வந்துட்டு அவங்க கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவங்களை வந்துட்டு தூக்கி எரிஞ்சிருக்கணும், பண்ணல. அதுக்கு ரெசிக்னேஷன் கொடுத்தோடனே நீ அக்செப்ட் பண்ற, எப்படி அக்செப்ட் பண்ற? அதெல்லாம் வந்துட்டு கேள்வி ஆகுது இல்ல. ஸோ இப்ப எல்லாரும் பதில் சொல்லுங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் கேட்டா இல்ல இல்ல அது இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆளுநர் கேட்டா என்ன சொல்றீங்க? கட்டணம்ல உண்மையாங்க. அதான் இந்த மற்ற மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் அறிவிச்ச தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் அறிவிக்கல. ஆமா, ஏன்னா அங்க இயல்பானது. செத்து போயிட்டாங்க, உன்னை தேர்தல் நடத்தணும். இங்க கட்சி மாறிட்டு தேர்தல் நடத்த பாக்குறாங்க, நடக்காது. இந்த விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் அவங்க இந்த கரூர் விஜயபாஸ்கர் விழுந்து அடிச்சு வேலை செய்யறாரு பாத்தீங்களா சார்? விஜய் வரக்கு அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள படணும்ல விஜய வைகோனுடைய தம்பிமார்கள் அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. என்ன சார் திமுக மேல இவ்வளவு வன்மத்துலதான் கூட இருந்தாங்களா? எல்லாரோடய அப்படிதான் வன்மத்துல இருப்பாரு. ஒருத்தரோட ஒரு நல்லெண்ணத்தோட ஏன் இவ்வளவு பேர் இவரோட கட்சி விட்டு போறாங்க? அவர் ஏதோ ஒண்ணு பேசுவாருங்க. எனக்கெல்லாம் அவர் ரொம்ப முன்னாடியே தெரியுங்க. இந்த ஈட பிரச்சனையில தலைவர் மேதகு பிரபாகரோட நிக்கிறாருன்றதுக்காக நம்மள மதிச்சுட்டு இருந்தோம். நான் அதை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட. அவர் என்ன செய்கிறாரு, எப்படி முடிவு எடுக்கிறாரு, அவன் கட்சிக்காரனுக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் உள்ள வந்தாங்க, கண்ணப்பன் உட்பட எல்லாரும் இவரை விட்டுட்டு தான் போயிட்டாங்க. தாங்க முடியாது இவரோட வந்து. அப்படிதான். இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், இதோட நம்ம 2 பேரும் ஒரு 3வது தடவை வைகோவை பத்தி பேசுறோம். விஜய்க்கு தெரியலையா, புரியலையா, இல்ல வைகோ தான் தன்னை வந்து ஆட்சியில் இருக்கும் போது நம்ம ஒரு மயக்கத்துக்கு ஆளாகும். எதிரி முகாம் நம்ம முகாமுக்கு வர்றது பலன் அப்படி நினைப்பாங்க, ஒரு பலம் நினைப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் அவங்க தவறே பண்றது. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு காங்கிரஸ் தன்னோட இருக்கிறது பலம்னு நினைச்சார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒண்ணு உண்டு இல்லை, ஒரு மயக்கம் இருக்குல்ல. அப்படியேப்பட்ட மயக்கம் தான் விஜய்க்கும். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம பலமாயிடுவோன்ட்டு. அது கிடையாது. உன்னுடைய பலம் என்னவோ அதுதான் இருக்கும். அதை விட உன்னுடைய பலத்தை சேர்க்கணும் அப்படின்னா நீ மக்களுக்கான சேவை, அதிகாரம் கையில் இருக்குல்ல, மக்களுக்கு செய்யுங்க. அங்கதான் உங்களுடைய பலம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வெளியில இருக்கிறவன், கட்சி மாறுறவன், கூட்டணி மாறுறவன், பிள்ளையினுடைய நலனுக்காக வந்துட்டு அரசியல் பண்றவன், இவனெல்லாம் கூட கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா உன்னை ஈஸியாக அவங்க திசை திருப்பிடுவாங்க. ஒன்றுமே தெரியாது, ஒரு மயக்கத்திலே இருப்பீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த அளவுக்கு போக அந்த குதிரை பேரம் கூட அந்த 2 எம்எல்ஏ விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார், நான் பிரச்சாரம் பண்ணி வந்து நேர்ல வந்து நானே பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாருனால பொதுவெளியில உடைச்சிருக்கிறாரு. ஆனாலும் வைகோக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் விஜய் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. நான் தான் முதல்ல சொன்னேன். இருந்தாலும் இது மாதிரி தான் போட்டுக்கிட்டு ஒருத்தரை வந்துட்டு காலி பண்ணுவான். ஒரு சின்ன கேப்பா இருந்ததுன்னா, தொப்பியா இருந்ததுன்னா இங்கே நின்றுடும். ஒரு பெரிய தொப்பி எடுத்து வந்து போடுவார். அது கண்ணையும் சேர்த்து மறைச்சிடும், வாயெல்லாம் சேர்த்து மறைச்சிடும். ஸோ உள்ள யார் இருக்கானே தெரியாது. பக்கெட் தூக்கி தரல கவுத்த மாதிரி. அதான் வைகோனுடைய இதுவே. இந்த புகழ் அப்படின்றத வச்சுக்கிட்டு அப்படியே கவுத்து விடுவார். அப்படியே அவருக்கு தெரியும் புகழால எல்லாரும் மயங்குவான்ட்டு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை வச்சுதான் அவர் எல்லா பெனிஃபிட்டும் வாங்குவார். திருமாவளவன் 2 முறை விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த நோபல் பரிசு வைகோ சொன்னது கூட, நோபல் பரிசு கிடைச்சா நான் வைகோக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு கடந்தும் போகிறார். இந்த திருமாவளவன் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வந்தவர், தொடர்ந்து வேலை செஞ்சவர். இவர் தான் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய பலத்தையே அவர் வந்துட்டு குறைச்சி சொல்றாரு. அது இவர் கட்சியை விட சின்ன கட்சியானது. இது ஒண்ணு போறாது, இந்த ஆளுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றது. எப்போதுமே வைகோ எப்படினோம்னா பிரச்சனைகள்ல பயங்கரமா போராடுவார். அரசியல்ல வந்துச்சுன்னா அப்படின்னோம்னா தனக்கே அது இது பண்ணுவார். திருமாவளவன் அப்படி இல்லை, எதுக்காக போராடுறோ அதான் அவருடைய அரசியலாக இருக்கும். இவர் அப்படி இல்லை, போராட்டம் ஒன்றா இருக்கும், அரசியல் இன்னொன்னா இருக்கும். ஏன்னா எல்லாமே சுயநலம், இல்லை காழ்ப்புணர்ச்சி, இல்லை வஞ்சக மனசு, இதே தான். சிலர்லாம் இவரெல்லாம் பத்தி பெரிய அலசல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பண்ணி பெரிய ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்க. கட்டுரை தான் வெளியிடல பெருசா, அந்த அளவுக்கு ஒரு ஆளு. அதனால திருமாவளவனோட ஒப்பிடவே வேணாம். திருமாவளவன் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, திருமாவளவன் பண்ற ஒரே தப்புன்னா பத்திரிகையாளர்கள் 10 பேர் கூட்டி மயக்கிட்டாங்கன்னா அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அவ்வளவுதான், அவங்களுடைய கேள்விக்கான பதில் தான் அது. இவங்க நேற்று இன்னைக்கு நீ காத்தால, முதல் நாள் நைட்டு நீ காத்தா, இப்படிலாம் சொல்லி ஒப்பிட்டு இவங்க வந்துட்டு காசு சம்பாதிக்கிறாங்க, ஊடகங்கள் செலவும். உள்ளபடியே திரும்ப அப்படிலாம் கிடையாது. அவர் இயல்பா நீ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார், அவ்வளவுதான்.
அது இன்னொரு கேள்விக்கான பதிலோட ஒப்பிடாது. அவ்வளவுதான். திருமாவளவன் பேசுறேன், நேற்று தான் பேசுறேன், இன்னொரு 2 வாரம் போட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? எதையும் பேசுறது விஜய்க்காக விவாதமே நடத்துறாங்களா இல்லையா? மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் கூட திரும்ப ஒரு மாதிரி தாக்கி பேசுறாரு. 35 ஆண்டுகள் அரசியல், அவ்வளவு பெரிய அமைப்பு, எந்த தலித் அமைப்பாவது வந்துட்டு பொது தொகுதியில் நின்று தனது வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சிருக்குதா? அவ்வளோ பெரிய கிரெடிட் திருமாவளவனுக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, இந்த மாணிக்க தாக்கூருக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, திருமாவளவன் வந்துட்டு தலித் அப்படின்ற ஒரு பெரிய ஓட் பேங்க் உருவாக்குறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி மக்கள் மனதில் அவர் செல்வாக்கு பெற்றவராக இருக்காரு. ஏதாவது ஒரு காரணத்தில் அவரை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மேல்சாதி சிந்தனை, அது ஃபியூடல் தாட். அதான் எல்லாருக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், திருமாவளவன் எது செஞ்சாலும் தப்பான வழியில் டிசைன் திறப்பாங்க. நீ ஏன் வந்துட்டு பேட்டி எடுத்துருக்குற? அவர் வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு பண்ணார். அது என்னன்னு சொன்னாங்க? கூட்டணிக்கான அச்சாரம்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஊடகம் இல்லாத கூட்டணி பற்றி வந்துச்சுங்க. ஆனால் அவர் என்ன நினைச்சாரு? கள்ளக்குறிச்சி மாதிரி சம்பவத்தில் தனது பட்டியலின மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்துட்டு அவர் உடைப்பாளிகள். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது. அவங்க போய்ட்டு குறைஞ்ச காசுல கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. அதனால பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கி அதை ஒரு அரசியலாக்குன்னு போனாரு. ஒருத்தம் உடலையே அதிமுகவை அழைக்கிறார், அதிமுகவோட போவாரா? எப்போ பார்த்தாலும் அவர் கூட்டணி கணக்கு பேசுவாங்க. அப்படி வேற யாராவது பண்ணது அப்படி பேசுவாங்களா பாருங்க? பேச மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஜாதி ரீதியாக உன்னை நான் எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல வைப்பேன் அப்படின்ற ஒரு முயற்சியினுடைய அடிப்படை தான் வந்துட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.